கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன? அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டின்றது உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய நடிகர், உங்க நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் கூட்டம் வருவாங்கன்னு உங்களால கணிக்க முடியலையா? ஏன் இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணல? இந்த நெரிசலுக்கு யார் காரணம்னு கேட்டதுக்கு தமிழக காவல்துறை தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ கணிக்கவோ தவறிடுச்சு. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை உருவாக்குவதற்கு ஆரம்ப கட்டத்துல அவசரமாக பிறர் மீது குற்றத்தை சுமத்துகிற ஒரு வேலையை விஜய் தரப்புல செஞ்சாங்க. விஜய் தரப்புல செய்யறதுக்கு பல பத்திரிகையாளர்களும் உதவி செஞ்சாங்க. ஏன் பத்திரிகையாளர்னு அவரோட சொல்லணும், ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் அவர் வெளியில வர்றதுக்குள்ளேயே புது கதையை கட்டுகிறார். திட்டமிட்டு நடந்தது இந்த ஸ்டாம்பேடு, செந்தில் பாலாஜி மேலதான் குற்றச்சாட்டு இருக்குன்னு அவரே உருவாக்குறார். ஏன் இந்த லைட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னு புதுசாக இந்த கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாட்டுகளை உருவாக்குனது யாரு? இந்த நபர். ஃபெலிக்ஸ் அதை பேசுறாரு. ஃபெலிக்ஸையும் விசாரிக்கலாம்ல, கூப்பிட்டு சிபிஐ கண்டிப்பா விசாரிக்க. அவர் அவ்வளவு ஆதாரபூர்வமா சொன்னார், அவ்வளவு ஆணித்தரமா சொன்னாரு. அதாவது அவர் சொன்னது மட்டும் இல்ல, அவர் சொன்னதுக்கு ரெகக்னேஷனை இந்த விஜய் கொடுத்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கரெக்டா நடந்திருக்கு பாருங்க. விஜய் தலைமையில போய் அவருடைய கட்சியில போய் சேர்றதுக்கு ஃபெலிக்ஸ் போறாரு. போகும்போது என்னுடைய மனசாட்சி மாதிரி என் மனதில் இருப்பதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காரு. அது எப்படி மனசுல இருந்ததை ஒருத்தன் கண்டுபிடிச்சு அதை எப்படி சொல்ல முடியும்? மனசுல தான் எந்த விஷயத்த சொல்றாரு? இந்த கான்ஸ்பிரசி தியரி, செந்தில் பாலாஜி உள்ள இறங்கி ஆட்களை அனுப்பி பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க, இப்படி புது கதைகள் வந்தது இல்லையா? இந்த கதைகளை ஒரு கலவரத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, வேற ஆட்கள் உள்ள வந்தாங்க, அவர்கள் தான் இந்த கூட்டத்தை நெரிசல் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசுல இருந்து சொல்லிட்டீங்கன்னு சொல்லியிருக்காப்ல. இப்போ ஒண்ணு, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய்க்கு இப்படி ஒரு குறுக்கு வழி தேவைப்பட்டிருக்கிறது. அந்த தேவையை விஜயை விட அட்வான்ஸா யோசிக்கக்கூடிய மூளையாக இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருந்திருக்காப்ல.